ஹாய் வீவர்ஸ், இதயம் சீரியலில் ஆதிக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து ஆதி பாரதி ஒன்று சேரணும், ரெண்டு பேரோட ரொமான்டிக் சீக்வன்ஸ் கண்டினியூஸாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஆதிக்கு திடீர்னு ஞாபகங்கள் வந்துடுது. இதனால் பாரதி கிட்ட பழைய மாதிரி ரொமான்டிக்காக பேசுகிறாரு. பாரதியும் என்னடா இது ஆதிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது ஆதி வந்துட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் பேசுகிறாரு. புதுசாக கல்யாணம் ஆனவங்கன்னா இப்படி தானே அப்படின்னலாம் சொல்லும்போது ஓ ஆதிக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. பாட்டிக்கிட்டேயும் லக்ஷ்மி கிட்டேயும் ஆதிக்கு ஞாபகம் வந்ததை சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடணும், அந்த சூர்யாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பரமபதம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஆதி பாரதி ரெண்டு பேருமே ரொம்பவே க்யூட்டாக சண்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சவால் விட்ட சூர்யா வந்து அப்படியே தூங்கி விழுந்துடுறாரு. என்னடா இது சவால் விட்ட சந்தன மரம் சாஞ்சு போச்சுன்னு பாட்டி கிண்டல் அடிக்க லக்ஷ்மியும் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எப்படியோ ஒன்று இவன் தோற்று போயிட்டான், நம்ம ஆதி தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு ஆதி பின்னாடி வந்து படையெடுத்து நிற்குது. இதை பார்த்து எல்லாருமே பதறி போகிறாங்க. ஆதி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அது டக்குன்னு ஆதியோட கையில் வந்து கொத்திடுது. உடனே நம்ம பாரதி வேகமாக ஓடி போய் உடனே பாரதி ஒரு கர்ச்சிப் எடுத்து அவரோட கையில் கட்டி விட்டுட்டு விஷத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து கீழே விஷத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி இழுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து அதை கசக்கி ஆதியை வந்து குடிக்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆதி, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் விஷத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டேன், இந்த கஷாயம் குடிச்சிருக்கீங்க, எதுவும் ஆகாது, இன்றைக்கி ராத்திரி முழுக்க நீங்கள் தூங்காமல் இருந்தால் போதும்னு சொல்லி ஆதியை ஹாலில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு டான்ஸு பாட்டு கதைன்னு சொல்லி ஆதியை தூங்க விடாமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ பாரதி இந்தளவுக்கு ஆதியை இந்தளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிறத பார்த்து அவரே ஒரு மெய் சிலிர்த்து போகிறாரு. ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுதாகர் தூங்கி எழுந்து வந்து கேட்குறாரு, என்ன ஆதி இன்னும் தூங்கலையா அப்படின்னும் போது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதனால் சுதாகர் பதறி போய் டாக்டரை வரவழைச்சி செக் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டரும் எதுவும் பிரச்சனை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட கேட்கும்போது பாரதி பண்ண விஷயங்களை சொல்லும்போது டாக்டர் பாராட்டிட்டு போகிறாங்க. ஆனாலுமே சுதாகர் ஒரு மாதிரி இரிட்டேட். சரி பாரதி, நீ ஆதியை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரதியும் ஆதியை கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. தேங்க்ஸ், நீங்களனா இந்த ஆதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி பாரதியை பார்த்து சொல்கிறாரு. ஸோ ஓரளவுக்கு ஆதிக்கு ஞாபகம் வந்துடுமா அப்படின்னு பாட்டியும் லக்ஷ்மியும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. மறுநாள் விடிஞ்சதும் சூர்யா வந்துட்டு என்ன ஆச்சு, ஆதியும் போய் தூங்கியாச்சா அப்படின்னு கேட்கும்போது யார் சொன்னா, ஆதி தான் வந்து போட்டியில் ஜெயிச்சான், நீ தூங்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே நான் லேசாக கண்ணை சொன்னேன், அதுக்காக தோத்துட்டேன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்லும்போது என்னது பொட போக்கத்தை பையலே தோற்று போட்டு இந்த மாதிரி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடித்து அனுப்பி விட்டுறாங்க பாட்டி. இன்னொரு பக்கம் சுதாகர் வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே இரிட்டேட் ஆகி மித்ராவுக்கு கால் பண்ணி நீ கான்ஃபரன்ஸ் விஷயமா வேலையே போயிட்ட, ஆனால் இங்கே எத்தனை விஷயங்கள் நடந்துட்டுருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சீக்கிரமாக அந்த பாரதியை துரத்தி அடிக்கணும், மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சூர்யாவை வச்சு பாரதியை துரத்தி அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மித்ராவும் காலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.